அன்பு குழந்தையே, நேரம் எனக்கான ஒரு நேரம் வரும் என்று காத்திருப்பதை விட இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. ஆம் குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் நாளையே வரப்போகிறது. நீ இது நாள் வரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும் நேரமும் கூடியிருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. ஆம், என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்து விடாது. அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றார். அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும்.
நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம். நமக்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கானது நிச்சயமாக நம் கைகளுக்கு வந்து சேரும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது, நேரத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறதா? தளர்ந்தே விடாதே. மீண்டும் எழுந்து வா, கடந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். உனக்கான நம்பிக்கை உன் கையில் இருந்தால் நம்பிக்கையோடு போராடு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும். தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயமாக ஒரு முறையாவது உனக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது உன் கைகளில் வந்து தழுவும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாருமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. எது வந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். மனதில் வலிமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. நீ உன்னில் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை தூவிக்கொண்டே இரு. நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதில் தூவிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமென்றால் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனே நம்மை தேடி வருவார். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில்.
நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் அதீத நம்பிக்கையும் பெற்ற என் குழந்தையே, உன்னை எப்பொழுதுமே உன் சாயப்பா நான் காத்து அருள்வேன். உன் வாழ்க்கையில் உனக்கான சுகங்கள் அனைத்தையும் நான் உனக்கு அளிப்பேன். உனக்கான நல்லது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக கூடிய விரைவில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கிடைப்பதை நான் உறுதியேற்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் கண் பார்க்க உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் கண் பார்க்க உன் வாழ்வு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை அடையப் போகிறது. பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் வழிவகை செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு உண்மையான அன்பை கொடுக்கும்படி அத்தனை வேலைகளையும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அன்பிற்காக மற்றவர்களே உன்னை தேடி வரும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் மனதால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நற்பண்புகளை நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு. அதனால் தவறொன்றுமில்லையே. அப்படி இருந்து பார், நிச்சயமாக உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். நான் மாற்றியமைப்பேன். புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரை நான் ஓய மாட்டேன். அனைத்து வாய்ப்புகளையும் உன்னை நெருங்கும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புதிய புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன் சாயப்பாவின் பாதங்களில் வைத்துவிடு. உன் கவலைகளை போக்க நான் வழிவகை செய்வேன். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழாமல் இல்லாதவை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதால் எந்த பயனுமே இல்லை. காலம் ஒரு நதி போன்றது. ஒரே தண்ணீரை 2 முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற ஓட்டம் மீண்டுமே கடக்காது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ அனுபவித்து கொண்டே இரு. ஏனென்றால் முடிந்ததை மீண்டும் உன்னால் பெறவே முடியாது. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வது ஒரு வாழ்வுதான். அதை உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாதபடி வாழ பழகு. தீர்வுகள் சொல்ல யாருமே இங்கு நல்லவனும் அல்ல. எனக்கான தீர்வை யாராவது சொல்வார்களா என்று ஏங்கி இருப்பது உத்தமமான செயலும் அல்ல. ஏனென்றால் தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் அல்ல. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல் நன்மை செய்யாமல் உன் சாயப்பா என்றுமே ஓயவே மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்று முழு மனதோடு என்னிடம் சரணடைந்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து அருள்வேன். உன் கண்ணீருக்கு பதில் கிடைப்பதை அப்பொழுது அந்த நல்ல தருணத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். அதை உணரவும் நான் வைப்பேன்.
புதிய புதிய வழிகளை உனக்காகவே நான் உருவாக்கிக் கொடுப்பேன். நீயாக போய் புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான வழிகளை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் அது முற்களாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, அதை மலர் பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், பழகக்கூடாது என்று புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் உன் மனதை நீயே ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் எதுவுமே நடக்காததால் உன் வாழ்வில் உன் சாயப்பா இல்லை என்று நீயே தவறாக முடிவு செய்திருக்கிறாயா? எதையுமே நான் மாற்றியமைப்பேன். கடைசி நொடியில் கூட அனைத்து மாற்றத்தையும் உருவாக்கித்தர நான் இங்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பொறுமையாக இரு. பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்குள் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று என் வாழ்வில் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இல்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே புலம்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது முடிந்தேதான் தீரும். நீ வருத்தப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு செல்வ செழிப்பாகவே இருக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு அந்த தருணத்திலிருந்து.
வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள், நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது, அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும், எத்தனையோ துக்கங்களையும், எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும்.